நேத்து செம்ம மழை. அப்படி வெளியே ஃபுல்லாக ஏசி போட்ட மாதிரி இருந்துச்சுங்க. வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியே ஊரே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சில் கிளைமேட்டில் ஒரு நான்வெஜ் சாப்பிட்லன்னா எப்படி? அதனால தான் நாங்கள் வீட்லேயே வந்து பிரியாணி பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணோம். அதுவும் வெளியில் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அது வாங்கிட்டு வரதுக்குள்ளே சூடு ஆறிடும் கண்டிப்பாக, இல்லையா? அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். பாப்பா வர நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலம். சரி, அதனால் வந்து சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் வந்து நைட்டு செஞ்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெய்னி சீசனில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். மழை டைமில் வெளியில் போகிறப்போ ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க. வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்டில் குழந்தைங்கள கை வைக்க விடாதீங்க. அது மட்டும் இல்லை, நீங்களே கை வைக்கும் போது பார்த்து கை வைங்க. மேக்ஸிமம் நிறைய ஏரியாவில் வந்து பவர் கட் ஆகியிருக்கும். ஸோ பவர் கட் ஆகி இருக்குது அப்படின்ற டைமில் கூட நீங்கள் சுவிட்சை வந்து எல்லாம் ஆஃபில் இருக்குதா அப்படின்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஷூ சாக்ஸ்லாம் போடும்போது அதில் ஏதாவது பூச்சிப்பட்டை இருக்கான்ட்டு பார்த்து நீங்கள் அதெல்லாம் வந்து போடுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் சந்தோஷமாக வாழணும். ஸோ உங்களை பற்றி யாராவது பின்னாடி பேசுகிறாங்க, நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க அப்படின்ட்டு விதண்டாவாத பேச்சுக்கள்லாம் வந்து நிறைய வரும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழ போகிறீங்க. ஸோ செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்க்கையை வாழுங்க. நம்ம வீட்டில் பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்கிறோம் அப்படின்றதுனால குக்கரில் போட்டுடலாம். இப்போ நாளைக்கு லீவுன்றது மெசேஜ் எனக்கு வந்தது. ஆனால் நான் அவகிட்ட சொல்லாத நேரம் அந்த கிளிப்பிங் அது. அவள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. ஒருவேளை நான் சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், அந்த ஹோம்ஒர்க் அவள் பண்ணாமல் அவள் எடுத்து வச்சுட்டு இருப்பாள். அப்போ எடுத்த கிளிப்பிங் தான் அது. ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நாங்களும் சாப்பிட்றோம். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மழை டைமில் சேஃப்டியாக இருங்க.